இந்த நல்ல தேவன். அவர் காத்துட்டு இருக்கிறாரு. அவர் தான் உங்களை உண்டாக்குனவர். அவர் தான் இந்த பூமியில் வைத்தவர். நீங்கள் தோற்று போகிறத அவர் வேடிக்கை ஒன்றும் பார்த்துட்டு இல்லை. அவர் சொல்கிறார், அப்பா உன்னை மனுஷனாக உண்டாக்கிட்டேன், என்ன பண்ணுறது? நீ அனுமதிக்காமல் நான் உன் வாழ்க்கைக்குள்ளே வர முடியாது. ஏதோ பிசாசு வந்துட்டான்னு சொல்லி நான் அவனை எட்டி உதைக்க முடியாது, அவனை விரட்ட முடியாது. நீ என்னை அனுமதிக்க வேணும். நீ உன் உள்ளத்தை திறக்கணும். நீ உன்னை தாழ்த்தணும். நீ உன்னுடைய உள்ளத்தை திறந்து, என் ஆண்டவரே நீரே என் ஆண்டவர் என்று நீ கேட்க வேண்டும். எனக்கு இடத்தை நீர் தர வேண்டும். அனுமதியை நீ கொடுத்தால் மீதியை நான் பார்க்குறேன். அவனை விரட்டி அடிக்கிறேன்றாரு. அவன் மீது உனக்கு வெற்றியை தருகிறேன். ஒரு பெரிய தேவதாசன் சொல்லுகிறார், ஜெபம், பிரேயர் is man giving permission to God to work in his life. ஜெபம்னா என்னவா? மனுஷன் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வந்து கிரியை செய்யும்படியாக அனுமதி கொடுக்கிறது தான் ஜெபம் என்றார். நல்லா யோசித்து பாருங்க. அவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஒரு ஆட்களாக நம்ம கர்த்தர் நினைக்கிறார். நீங்கள் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி இருக்க விரும்புகிறீங்களா? சும்மா அப்படி ஆட்டி விட்டு அது பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கிறதுக்கு. நம்மளை அப்படி உண்டாக்கலையே அவர். அவருடைய சாயல் அல்லவா உண்டாக்கிட்டார். யோசிக்கக்கூடியவர்களாய், அலசி ஆராயக்கூடியவர்களாய், தீர்மானிக்கக்கூடியவர்களாய், முடிவெடுக்கக்கூடியவர்களாய், தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் அப்படி உண்டாக்கிட்டாரே. எனக்கு அதனால தான் இந்த தேவன் எனக்கு பிடிக்குது. இந்த வேதத்தில் சொல்லப்படுகிற ஆண்டவராக இயேசுவின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த தேவன் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னா இந்த ஒரு தேவன் தான் அந்த உலகத்திலே மனுஷனை மதிக்கிற தெய்வம். மனுஷனை மதிக்கிற தெய்வம் எங்கே? மனுஷனை ஒரு துச்சமாக நினைக்கிற தெய்வம் கிடையாது. மனுஷனை மதிக்கிறது. ஏன் இவர் ஒருத்தர் தான் மதிக்கிறாரு? ஏன்னா இவர் தான் சிருஷ்டித்த தெய்வம். அவருக்கு தானே தெரியும் என்னுடைய அருமை, உங்களுடைய அருமை. நம்மளை எப்படி சிருஷ்டித்தார்னு அவருக்கு தான் தெரியும். அவரை கேளுங்க. அவர் சொல்றாரு, நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி சிருஷ்டித்தார் அல்லவா? அவருக்கு தான் தெரியும் நம்முடைய மேன்மை, எவ்வளோ உயர்வான விதத்தில் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோன்னு. வேறு யாருக்கும் புரிய மாட்டேன்னு பாருங்க. இந்த புரியாத ஆட்கள் தான் என்ன சொல்கிறான், நீ அங்கே வா, இதை பண்ணு, அதை பண்ணு, சித்திரவதை, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அப்போ தான் அப்படின்றாங்க. கையை கொடு, காலை கொடு. இந்த தெய்வம் என்னை எதுவும் கொடுக்க சொல்ல, என்ன தெரியுமா கொடுக்குறாரு? அவர் தன்னையே கொடுக்குறாரு எனக்காக. என்னை மீட்டு கொள்ள முடியாது, தன்னையே கொடுக்குறார்.